மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தனர். இது தொடர்பாக இந்த நிலைமையின் வரலாற்று பின்னணியை அதற்கான காரணங்களையும் இச்சபை முன் அறிவது பொருத்தமாக இருக்கும் என கருதுகிறேன். மேகமலை வனப்பகுதியில் 1957 ஆண்டு தமிழ்நாடு வனச்சட்டத்தின் பிரிவு 26 கீழ் காப்பு நிலம், அதாவது ரிசர்வ் லேண்ட் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1978 ஆண்டில் அதே சட்டப்பிரிவின் 4 கீழ் இப்பகுதி காப்பு காடாக அறிவிக்கை செய்வதற்கான முன்மொழிவு வெளியிடப்பட்டது. இந்த முன்னறிவிப்பின் தொடர்ந்து வன நிலவரி திட்ட அலுவலர் விரிவான விசாரணை மேற்கொண்டார். இவ்விசாரணையின் போது 168 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அவை முழுமையாக விசாரிக்கப்பட்டு உரிய ஆணைகளும் பிறப்பிக்கப்பட்டன. இவ்வாணைகளின் சிலவற்றை எதிர்த்து சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் நீதிமன்றத்தை அணுகினர். 2009 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் காலத்தில் இவ்வனப்பகுதி முறையாக காப்பு காடாக, அதாவது ரிசர்வ்டு ஃபாரஸ்டாக அறிவிக்கை செய்யப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2009 காலகட்டத்திலேயே காப்பு காடாக அறிவிக்க தயாரித்த போதே அல்லது காப்பு காடாக அறிவித்த காலத்திலோ இதனை முறையாக கையாண்டிருந்தால் இன்று நாம் எதிர்கொண்டிருக்கும் இந்த பிரச்சனை, இந்த இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது என்பதை இச்சபை முன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கிடையே 2021 ஆண்டு பிப்ரவரி மாதம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் இவ்வனப்பகுதி ஸ்ரீலிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் என அறிவிக்கை செய்யப்பட்டது. இந்த அறிவிக்கை வெளியிடப்படுவதற்கு முன்பே முறையாக பிரச்சனை குறித்து இந்த பகுதி மக்களையும் உரிய முறையில் பரிசீலித்து புலிகள் காப்பகம் எல்லையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தால் இன்றைய பிரச்சனைகள் தீர்த்திருக்கப்பட்டிருக்கும். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2009 மற்றும் 2021 ஆண்டு காலங்கள் இரு ஆட்சி காலங்கள் இம்மனுக்கள் உரிய முறையில் பரிசீலிக்கப்பட்டு தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு தேவையான விலக்கல் வழங்கப்பட்டிருந்தால் இன்று இப்பகுதி மக்கள் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. இப்பகுதி காப்பு காடுகளாகவும் புலிகள் காப்பகமாகவும் அறிவிக்கை செய்யப்படாததால் இன்றைய பதட்டமான சூழ்நிலை செய்யப்பட்டிருந்ததால் இன்று பதட்டமான சூழ்நிலைக்கு அடிப்படை காரணமாக அமைந்துள்ளது என்பதை இச்சபை முன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வழக்கு இதில் பல வழக்குகள் இது சம்பந்தமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். பல்வேறு கட்டமாக இந்த வழக்குகள் நடந்து வருகிறது. 2017 தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலும் சரி, அதற்கப்புறம் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நடந்து வரும் வழக்குகளும் சரி, முறையாக தமிழக அரசு சார்பாக சரியாக கையாளப்படவில்லை. எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். அவர்கள் சரி திரும்பி வராமல் சென்று விடுவார்கள் என்று நினைத்தேன். ஏன்னால் இது முக்கியமான அறிக்கை. இந்த அறிக்கையை அவர்கள் முன் வாசிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தேன். ஏனென்றால் 2009 காலகட்டத்திலேயே இது முறையாக கையாளப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்காது. அது இல்லாமல் 2021 புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்ட போதும் இது முறையாக கையாண்டப்பட்டிருக்கணும். கடந்த 5 ஆண்டுகளாக இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்து கடந்த 29/5/2026 அன்று இறுதி உத்தரவு உச்சநீதிமன்றத்தில் உத்தரவு பெறப்பட்டது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இப்ப இந்த அறிக்கைகள் அனைத்தும் வெளியேற்றப்பட வேண்டும் என்று அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது மத்திய குழு கடந்த ஆண்டு, அதாவது ஜூலை 2025 ஜனவரி 2026 வரை மத்திய குழு மத்திய அதிகாரம் பெற்ற குழு, அதாவது சிஇசி கிட்டத்தட்ட 8 மாதங்கள் தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வு செய்ததில் அப்போதே தமிழக அரசு சார்பாக அந்த ஆய்வுகளில் தேவையான ஆதாரங்களை கொடுத்திருந்தால் அதற்கப்புறம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் அடிப்படையில் தான் 29/5/2026 இந்த ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக தமிழக அரசு, தமிழக முதல்வர் இதில் உத்தரவிட்டதன் அடிப்படையில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வர புதன்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது சம்பந்தமாக அனைத்து விதத்திலும் சட்டப்பூர்வமாக எதெல்லாம் திமுக அரசு செய்த தவறோ இல்ல கடந்த ஆண்டுகளில் செய்யப்பட்ட தவறோ, அதாவது புரட்சி தலைவர் சொல்லியிருப்பார், நீங்களும் உங்களுக்கும் இதே அவையில் பதிவு செய்திருப்பார். அதாவது தீமைகள் எந்த வகையில் தீமைகள் தமிழகத்துக்கு வந்திருந்தாலும் அது தீய சக்தி திமுக மூலமாகத்தான் வந்திருக்கும் என்று இந்த அவையிலேயே பதிவு செய்திருக்கிறார். அது போன்ற வகைகளை கண்டிப்பாக தமிழக அரசு இந்த வழக்கை எனவே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மக்களுக்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் எடுக்கப்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருப்பதால்
கண்டிப்பா அது விசாரணை முடிந்த பிறகு விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் கூறிய அந்த வாசகம் மட்டும் அவைக்குள் நீக்கப்படுகிறது. உறுப்பினர் கூறிய வாசகம் அவைக்குள் நீக்கப்பட்டு உட்காருங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு உட்காருங்க. இந்த அரசின் உட்காருங்க. நீங்க நீங்க உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க நான் சொல்றேன் உட்காருங்க. நல்ல விளக்கம். அதாவது இருங்க, 2009ஆம் ஆண்டுல இருந்து என்ன நடந்தது என்று ரொம்ப வரிசையா விளக்கமாக சொல்லிட்டீங்க. எந்தெந்த இடத்தில் என்ன நடந்தது. ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அதில் நாம் உடனடியாக இறங்கி செய்ய வேண்டியது மறு ஆய்வு மட்டும்தான். அதை முறையான நேரத்தில் முறைப்படி செய்வதற்கு தயாராகிவிட்டீர்கள். இதை ஒட்டி நீங்கள் பேசிய அத்தனை கருத்துக்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலை அளிக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஆனால் கடைசியாக நீங்கள் சொன்ன அந்த ஒரு வாசகத்தை மட்டும் அவைக்குள் நீக்கி விடுகிறேன். இந்த அரசின் தலையாய கொள்கையும் உட்காருங்க. உரிமை உட்காருங்க. இல்லை, நான் சில கருத்தை சொல்லணும். உட்காருங்க. நான் சில இப்போ உட்காருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. இந்த அரசின் உட்காருங்க உட்காருங்க. நீங்க இந்த அரசின் தலையாய முதன்மை கொள்கையாக இந்த போதைப் பொருள் ஒழிப்பு இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இருங்க, உட்காருங்க சார். இந்த கவன ஈர்ப்பில் இருங்க, உட்காருங்க உட்காருங்க. 2 கவன ஈர்ப்பு தீர்மானங்களையும் நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று வெள்ளிக்கிழமை அன்று நீங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று வருகிற போது மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் உட்கார்ந்துட்டு நிறைய கேட்கிறார். அவருக்கு இன்னும் அவர் ஒரு மூத்த உறுப்பினர், அனுபவம் வாய்ந்தவர், விதிகளை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள முயற்சிப்பவர். அவர் உட்கார்ந்துகிட்டே பேசினார், பரவாயில்ல. இப்போ கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இன்று காலை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக் கொள்கிறேன் என்று முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இந்த வாய்ப்பு அளிக்க வேண்டும். என்றால் இது இந்த அரசனுடைய தலையாய கொள்கையாக இருக்கிறது. இந்த அரசனுடைய முக்கிய கொள்கையாக இருக்கின்ற காரணத்தினாலே, முதன்மை கொள்கைகளில் ஒன்றாக இந்த மது ஒழிப்பு இருக்கின்ற காரணத்தினாலே தான் அந்த கவன ஈர்ப்பையும் இந்த மேகமலை பிரச்சனை எடுத்துக்கொள்வதாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று கூறி அதிலே அமைச்சர்களும் மற்றவர்களும் விரிவாக பேசுவதற்கு நான் அனுமதி அளித்தேன். வெறும் கவன ஈர்ப்பு தீர்மானம் என்றால் உறுப்பினர் கவனத்தை ஈர்க்கிறேன் என்று மட்டும் சொல்ல வேண்டும். அப்போது அமைச்சர் ஏதேனும் அறிக்கை தந்தால் அந்த அறிக்கையின் மீது 2 கேள்விகள் மட்டும்தான் கேட்க முடியும். இதுதான் விதி. இந்த 2 கேள்விகளை தாண்டி பேச முடியாது. நான் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று எடுத்துக்கொண்ட காரணமே, இந்த பிரச்சனையை இந்த அரசாங்கம் முதன்மை கொள்கைகளில் ஒன்றாக வைத்து தலையாய கொள்கையாக வைத்திருக்காரனாலே என்ன நடந்தது என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும், என்ன நடக்கப் போகிறது என்பது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்தினால் தான் நான் அனுமதித்தேன். எனவே மாண்பு உறுப்பினர் எந்த விதியும் மீறவில்லை என்பதை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தடுத்து இந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்களிலே பல்வேறு பிரச்சனைகளில் முனைப்போடு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் நீங்கள் முனைப்போடு பல தீர்மானங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றீர்கள் கவன ஈர்ப்பிலே. அவற்றில் எது எது அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் என்று நான் ஆய்வுக்கு உட்படுத்தி கருதுகின்றேனோ அவற்றை எல்லாம் மென்ஷன் பண்ணுவதற்கு ஒரு நாளைக்கு 10-5 கூட எடுத்து மென்ஷன் பண்ணுவதற்கான அனுமதி அளிக்கலாமா என்பதை பற்றி நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி அளிக்கிற போதாவது அமைதி காத்து அந்த பிரச்சனையை பற்றி மட்டும் குறிப்பிட்டு நீங்கள் அமர்வதாக இருந்தால் அதற்குரிய பதிலை அன்றே அமைச்சர்கள் தெரிவிக்கலாம், அல்லது நேரம் எடுத்து தெரிவிப்பதாக இருந்தால் கடிதம் மூலமாக தெரிவிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கலாம் என்பதை பற்றி நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் கொடுத்திருக்கிற அத்தனை கவன ஈர்ப்பு தீர்மானங்களிலும் எவை அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததோ அவற்றை எல்லாம் எடுத்து மென்ஷன் பண்ணுவதற்குரிய
குறிப்பிடுவதற்குரிய பதிவு செய்வதற்குரிய வாய்ப்பை உருவாக்குவதற்கு ஆய்வு செய்து கொண்டிருக்க என்பதை நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை முன்மொழிதல். மாநில உறுப்பினர் ராஜ கண்ணப்பன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த காப்பு கார்டு பற்றி நம்முடைய அருமை நண்பர் அமைச்சர் பேசினார். எந்த கட்சியில் வந்தாலும் நம்ம இருந்து போறார், நமக்கு ஒன்றும் கட்சி இல்லை. ஆனால் காப்பு கார்டு கையெழுத்து போட்டதே நான் தான். 7 என்று சொன்னால் 1924 அந்த மக்கள் இருக்கிறார்கள். ஆக அவர்கள் இதை எப்படியாவது வனத்துறையின் சார்பாக வெளியேற்றக்கூடாது என்று சொல்லி ஐஏஎஸ் ஆஃபீஸர் 108 பேர் என்று இருந்தேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் தலைவர் பார்த்தாரு, முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், நான் போட்ட கையெழுத்து ஆதரவு கேட்டு அவர் கையெழுத்திட்டார். ஆக அப்புறம் திமுகவில் என்ன இருக்கு? நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல 29/5 என்ன பண்ணீங்க? யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் தி சுப்ரீம் கோர்ட். அதுதான் தாவேக அரசு செய்யணும். நாங்க செஞ்சிருக்கோம். காப்பு கார்டு உரிமை நீங்க மீறி அப்படி சொல்லணுமா இல்லையா? ஆகவே நம்முடைய அமைச்சர் பேசுங்க, நான் பதில் சொல்ல தயாராக. அமைச்சர் அவரே உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். பேசுமா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிட்டத்தட்ட 30 வருடம் அமைச்சராக இருந்தார், 30 வருடம் அதிகாரத்திலும் இருந்திருக்கிறார். அவருக்கு இன்னமும் அரசியல சட்டம்ல எப்படி நடக்குதுன்னு தெரியல. 29/5/2027 உச்சநீதிமன்றத்தில் இறுதி ஆணை கொடுக்கப்பட்டது. அப்ப எத்தனை இறுதி தீர்ப்பு, எத்தனை வருஷம் அந்த கேஸ் நடந்திருக்குன்னு பாருங்க. அது தனியாக ஒரு குழு அமைத்து அந்த குழுவும் 8 மாசம் தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வின் போது தமிழக அரசு சார்பாக யாரு கூட இருந்தா, யார் யார் அவர்களுக்கு இந்த இடங்கள் தான், இது வந்து காடு இல்லை, இது வந்து பட்டா லேண்டு அப்படின்னு யாரு கூட இருந்து என்கேஜ் பண்ணா, அந்த மாதிரி எந்த தகவலும் இல்லை. இவர்கள் கொடுத்த இறுதி அறிக்கையின் பேரில் தான் வந்து உச்சநீதிமன்றம் இறுதி முடிவு எடுத்து அந்த இறுதி உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஸோ அதனால இந்த கடந்த 15 வருடம் 2009க்கு அப்புறம் திமுக அரசு செய்த அனைத்து தவறுகளுக்கும் ஒட்டுமொத்த விளைவு தான் அந்த 29/5/2026 வந்த தீர்ப்பு. அதை சரி செய்வதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களின் தலைமையில் கண்டிப்பாக எங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. வர்ற காலங்களில் புதன்கிழமைக்குள்ள அதுக்கான மனு தாக்கல் செய்யப்படும். அது முடிந்த பிறகு என்ன மாதிரியான நிலைமையை, அங்கு உள்ள பகுதி மக்களின் நிலைமை, எதனால் இவர்கள் வந்து பூர்வக்குடிகள் என்னெல்லாம் அனைத்தையும் ஆராய்ந்து ஒரு இறுதி முடிவுக்கு வழக்கறிஞர்களுடன் ஆராய்ந்து வருகிறோம். கண்டிப்பாக மக்களை பாதுகாக்கும் ஒரே குறிக்கோளுடன் முதல்வரின் உத்தரவு பேரில் செயல்பட்டு வருகிறோம். அதற்கு பின்னால் அவரே தெரிந்து கொள்வார் எதை அவர்கள் விட்டுவிட்டார்கள், எதனால் இந்த பிரச்சனை வந்தது. அதை எல்லாம் இப்போ இருக்கிற அரசு எடுத்து இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் அந்த மக்களை காப்பாற்ற திமுக என்ன தவற விட்டது, அதை இப்போ இருக்கிற நமது வெற்றி கழக அரசு, அண்ணனுடைய விஜய் அவர்களின் அரசு எதை கொண்டு போய் இப்பொழுது எதை வைத்து காப்பாற்ற போறோம் என்பதை இந்த இன்னும் 3 நாள் அவர் தெரிஞ்சு கொள்வார். அதற்கப்புறம் இது குறித்து விரிவாக பேசலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மாண்புமிகு பேரவைத் தலைவரே, கர்நாடக மாநிலத்திலே 3 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அவசர தீர்மானத்தை காலையில் கொடுத்தேன். ஏன்னா அது முக்கியமானது. நல்லது. இல்ல நீங்க காலையில கொடுத்து கர்நாடகா வரைக்கும் போயிட்டு வரணும். அமைச்சருடைய பதிலுரைக்காக காத்திருக்கிறேன். பதில் வந்தவுடன் எடுத்துக் கொள்ளப்படும்.